வணக்கம் வெண்பெரிய யூடியூப் நண்பர்களே. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே வந்து சேரும். நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் வைக்கிறோம். ஓகே, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி 2 மேட்ச்சு, இது 2வது மேட்சோட வீடியோ. 7:30 PM மேட்சுக்கான வீடியோ. ஐபிஎல்லோட 37வது மேட்ச்சு பிபிகேஎஸுக்கும் ஜிடி கடையில் முலான்பூர் மொஹாலி அப்படிங்கிற இடத்துல மேட்ச் நடக்குது, பஞ்சாபோட ஹோம் கிரவுண்டில். அதுக்கான ப்ரெடிஷனை பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிச் ரிப்போர்ட்டு இங்கே டொமஸ்டிக் மேட்சஸ் ரொம்ப குறைவான அளவில் நடந்திருக்கு. டோட்டலாக 4 மேட்சஸ் நடந்திருக்கு. அது பேட்டிங் ஃபஸ்ட்டுக்கு 2 தடவையும் பேட்டிங் செகண்டுக்கு 2 தடவையும் வின்னிங்கை கொடுத்துருக்கு. ஆவரேஜ் ஸ்கோர் 174 அப்படின்ட்டு இருக்குது. ஓரளவுக்கு நல்ல பேட்டிங் ட்ராக் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். 2 டீமோட ஸ்ட்ரென்த்தையும் பார்த்துக்குங்க. ஸோ அது கொஞ்சம் இங்கே மாற்றமாக இருக்கும். ஸோ அது ஒரு விஷயம் பார்த்துக்கணும். அதே போல் ஸ்கோரிங் பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 பிலோவாக ஒரு முறை வந்திருக்கு. 150லேருந்து 69 வரைக்கும் இது வரைக்கும் வரலை. 170லேருந்து 89 வரைக்கும் 2 முறை வந்திருக்கு. இந்த ப்ராசஸில் ஸ்கோர் அதிகமாக வந்திருக்கு. 190 அபோவாக ஒரு முறை பதிவாகிருக்கு. எதிர்பார்க்குற ஸ்கோர் 170 அபோவ் அப்படிங்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. லோயர் மிடில்லையோ ஸ்கோர் இந்த ஸ்கோர் எட்டலாம். ஸோ அந்தளவுக்கு வாய்ப்பு இருக்கும், பார்த்துக்குங்க. ஓகே, அடுத்து கிரெடிட் பேஸ் அமைப்பில் பார்க்கலாம். இதை ஃபஸ்ட்டு மேட்ச்சுக்கான இதை கொடுத்துருந்தோம். அதில் எவ்வளோ பிளேயர்ஸ் வர்றாங்க அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. மேபி நம்ம சொன்ன மாதிரி ஒரு 3 பிளேயர் வரைக்கும் வந்துட்டாங்கன்னா இப்போ கொடுக்கக்கூடிய ரொம்ப டிஃபிகல்ட்டான மெத்தட் கோயிங் மேட்ச்சை பார்ப்பீங்க. கிட்டத்தட்ட மேட்சோட எண்டில் இருப்போம் இல்லையா, 3:30 PMோட மேட்ச் எண்டில் இருப்போம். இந்த 9 கிரெடிட் பிளேயர்ஸை மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணி யார் யார் ட்ரீம் டீம் வந்துட்டா அப்படின்னு சொல்லி சின்னதாக செக் பண்ணிங்க அப்படின்னா ஒருவேளை உங்களுக்கு 7:30 மேட்ச் ஒரு ஜாக்பாட் மேட்சாக இருக்கிற கூட சின்ன வாய்ப்பு இருக்குது. ஸோ லாஸ்ட் டைம் இப்போ வீடியோ போட்டுட்டோம், அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லோ கிரேட் பிளேயர்ஸ் முன்னத்த மேட்ச் நிறையா வந்தாங்க. ஸோ இந்த மேட்ச்சில் கொஞ்சம் கட்டாக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். திரும்ப அது அப்படியே உள்டேவாக இதில் நடக்க வாய்ப்பு இருக்குது. காரணம் என்னங்கிறத பார்த்துக்கலாம், பார்க்கும்போது புரியும். 9 கிரெடிட்டில் 2 பிளேயர் தான் இருக்காங்க, சுப்மான் கில், ரஷீத் கான். ஓகே, 2 பேருமே முக்கியமான பிளேயர் தான். பட் இதே ஐபிஎல் மேட்ச்சில் இனிஷியல் மேட்சஸில் பார்த்துருந்தீங்கன்னா இந்த 2 பிளேயர் இருந்தப்போ அவங்களும் டாப் பிளேயராக தான் இருந்தாங்க. பட் கட் ஆனாங்க, அந்த ஒரு வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் 3:30 PM மேட்ச்சில் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் இந்த மேட்ச்சுக்கு நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும். ஒருவேளை அங்கே 2 பிளேயர் தான் வந்தாங்கன்னா இதில் ஒரு பிளேயர் வர்ற மாதிரி வாய்ப்பு ஏற்பட்டுரும். 2 பேர் சேர்ந்து வந்தாலும் ஆச்சரியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். ஆனால் 3 பிளேயரும் ட்ரீம் டீம் வந்துட்டால் ஒரு ரிஸ்க் நீங்கள் மினிமம் ஒரு டீம்லேயாவது 2 பேரையும் கட் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அங்கே 3 பிளேயர் வரணும், அப்போ தான் இந்த ட்ரை நீங்கள் எடுக்கணும். ஓகேங்களா? அப்படி ஒரு வேளை அந்த அமைப்பு இருந்துச்சு அப்படின்னா இந்த 2 பேர் கட் ஆகிறாங்க அப்படின்னா அடுத்தது 8.5 இருக்கிற எல்லா பிளேயரும் ஓரளவுக்கு வர வாய்ப்பு இருக்கும். கரெக்டாக அது உங்களுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருக்கும். இந்த டீமோட 3 டாப் பவுலர்ஸும் அதை மாதிரி அமைப்பில் இருக்காங்க. ஓகே, ஸோ அதை எப்படின்னு செக் பண்ணிங்க. அதர்வைஸ் நார்மலாக பார்க்கும்போது கில், ரஷீத் கான் 2 பேர்த்து எடுத்துக்கிறதும் பெஸ்ட்டு தான். அப்படி எடுக்கும்போது ஸோ அது நார்மலாக அங்கே 2 பிளேயர் தான் வந்திருக்காங்க 3:30 PM மேட்ச்சில் அப்படிங்கும்போது அங்கே 2 பிளேயர் எடுத்துகிட்டு இங்கே 1 or 2 அப்படிங்கிற மாதிரி ஃபிட் பண்ணுற மாதிரி வரும். இந்த 2 அமைப்பு தான். ஸோ மேட்ச் எப்படி மூவ் ஆகுதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு தகுந்த மாதிரி இந்த பிளேயர்ஸை ஃபிட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்து மிடில் கேட்டகரி எல்லாமே ரொட்டேஷன் தான். மிடில் கேட்டகரி எக்ஸைட்டாக இந்த நம்பர்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்காது. ஒரு சில கிரெடிட்டில் பிளேயர்ஸே வராமல் போகிற விஷயம் அப்படிங்கிறது நடக்குது. சிங்கிள் கிரெடிட் பிளேயராக இருக்கிறது சகா. இன்றைக்கி மேட்ச்சுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு வேளை சேஞ்சஸ் இல்லாமல் இருந்துச்சு, இதே லெவல் ப்ளே பண்ணுதுன்னா 7.5ல் சகா மட்டும்தான் இருக்கார். நீங்கள் ட்ரை பண்ணுற மாதிரியான பிளேயராக இருப்பார். ஓகே, அடுத்தது 6.5 பிலோவில் கொஞ்சம் பிளேயர்ஸ் அதிகமாக இருக்காங்க இன்றைக்கி மேட்ச்சுக்கு. இதுவும் 3:30 PM மேட்ச்சில் எந்த பிளேயர்ஸும் பெருசாக உள்ளே வரலை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இங்கிருந்து பிளேயர்ஸ் அதிகமாக வர்ற மாதிரி வரும். ஸோ இந்த மேட்சும் இந்த டீமும் பிபிகேஎஸை பொறுத்த வரைக்கும் அன்கேப்டு பிளேயர், லோ கிரெடிட், லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் ட்ரீம் டீம் என்ட்ரு ஆகிற விஷயம் அதிகமாக நடந்திருக்கு. ஸோ அது திரும்பவும் கண்டினியூ ஆகலாம். ஜிடியும் கொஞ்சம் டவுன் ஆகியிருக்காங்க இப்போது ரீசெண்டாக. அவங்களும் லோ கிரெடிட் பிளேயர்ஸ் விளையாண்டு கொடுத்தா இந்த அமைப்பு ஏற்பட ஒரு வாய்ப்பு இருக்கும். ஸோ மொத்தமாக 8 பிளேயர்ஸ் இருக்காங்க. 8 பிளேயர்ஸ்லேருந்து மினிமம் 3 பிளேயராவது உள்ளே வரணும். இவங்க யாருமே பெரிய அளவில் ஹை பிக் அப்படின்னு சொல்கிறதுல ஏ சர்மா வேணால் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல பிக்கிங் வச்சுருக்காங்க. ஸோ 25க்கு மேலே பிக்கிங் இருக்குது.
ஸோ அதை தாண்டி மற்ற பிளேயர் எல்லாமே குறைவான அளவில் தான் ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மேட்ச்சு ஓரளவுக்கு ஜாக்பாட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எல்லாமே எப்போ அப்படின்னா 9 கிரெடிட் வருமா வராதா அப்படிங்கிறத பொறுத்து தான் நீங்கள் இந்த இடத்துல அதிகமான பிளேயர்ஸ் எடுக்கிறத பார்க்கணும். ஸோ மினிமம் 3 பிளேயர் ட்ரை பண்ணலாம். ஒருவேளை கில்லு ரஷீத் கான் மிஸ் ஆகும் பட்சத்தில் இங்கிருந்து 4 பிளேயர் வரைக்கும் வர வாய்ப்பு இருக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ பர்சன்டேஜ் அமைப்பில் பார்த்துக்கலாம். ஸோ இதில் எக்ஸைட்டாக கால்குலேஷன் நீங்கள் லாஸ்ட் இயர் கொடுத்த மாதிரி வரலை அப்படிங்கிற சில கன்ஃபியூஸ் சொல்கிறீங்க. இந்த இம்பேக்ட் பிளேயர்ஸு இதில் இருக்கிற ஒரு சில மாற்றங்கள் கண்டினியூஸாக சேஞ்சஸ் ஆகிற விஷயங்கள் தான் நமக்கு இப்போ மைனஸாக இருக்குது. 9 பிளேயரை தாண்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. 9 டிடி 10 டிடி இல்லைன்னா இப்போ இருக்கிற கால்குலேட் அடிப்படையில் எக்ஸைட்டாக கொடுக்க முடியும். ஸோ அடுத்து வரக்கூடிய டோர்னமெண்ட் இருக்குது, வேர்ல்டு கப், T20. ஸோ அதில் பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸைட்டாக பிடிக்க வாய்ப்பு இருக்கும். அங்கே இம்பேக்ட் பிளேயர் இந்த மாதிரி லிஸ்ட்டஸ் இருக்காது. ஓகேங்களா? ஸோ இப்போது அந்த ப்ராசஸில் கற்றுக்கிற விஷயத்தை மட்டும் பார்த்துக்குங்க. எக்ஸைட்டாக சில நுணுக்கமாக இப்போ நம்ம ஒரு சில விஷயங்கள் சொல்கிறத அப்சர்வ் பண்ண பழகிக்குங்க. ஓகே, அது போதுமானது. கண்டிப்பாக அந்த டோர்னமெண்ட்டில் சக்ஸஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கும். வீடியோ சொல்கிற விஷயங்களே அதுக்கு போதுமானதாக இருக்கும். நம்ம குரூப்பில் கொடுக்குற விஷயங்கள் அளவுக்கும் கூட தேவையில்லாமல் இருக்கும். கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஓகே, இதில் 5 பிளேயர் இருக்காங்க 75 எபோவில். ஸோ 5ல் 2 or 3 அப்படிங்கிற மாதிரி. இப்போ லாஸ்ட் மேட்ச்சே 2 பேர் தான். ஸோ நேற்று நடந்த மேட்ச்சில் 5 பேர் இருந்தாங்க, 3 பேர் வந்தாங்க. ஸோ அது அந்த அமைப்பு மாறுறதில்ல. சரி, நீங்கள் கிரெடிட்டில் ஒரு வேளை கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்தால் இதை பார்த்துக்கலாம். பட் இதை மட்டும் வச்சுட்டு 5 பேர்த்தில் எந்த 3 பேர்னு கன்ஃபியூஸ் ஆகிற இடம்தான். அதுக்காக தான் நம்ம கிரெடிட்டையே உள்ளே கொண்டு வந்தோம். சரிங்களா? மெயினும் பர்சன்டேஜ் தான். ஸோ இதில் குழப்பம் ஏற்படும் போது தான் கிரெடிட்டை கொஞ்சம் பார்த்தோம் அப்படின்னா அப்போ யாரை வைக்கலாம் யாரை விடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இப்போது நம்ம சொன்னோம் இல்லையா, நல்லா யோசித்து பார்த்துங்க. ஒரு 3 பிளேயர் அப்படியே வந்துட்டாங்க ஆஃப்டர்நூன் மேட்ச்சில் ட்ரீம் டீமுக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். கில்லு ரஷீத் கானை விட்டுட்டு கூட சாய் சுதர்சன், சாம் கரன், ரபடா அப்படி ஒரு டீமை ட்ரை பண்ணலாம். இதுதான் கிரெடிட்டிவ் பர்சன்டேஜ் மர்ஜ் ஆகிற விதம். புரிஞ்சுக்கிட்டால் போதும். இது அதை தனியாக கேட்டுட்டு இதை தனியாக கேட்டுட்டு கனெக்ட் பண்ணாமல் யோசிக்காமல் இருந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகே, அடுத்தது அந்த அமைப்பு இருந்தால் மட்டும் பார்த்துக்குங்க. அடுத்து 50 to 75 அப்படிங்கிற இடத்துல ஹர்ஷர் பட்டேல், ஏ சிங், லயம் லிவிங்ஸ்டோன், சசாந்த் சிங், ஏ சர்மா. ஸோ இதில் ஒரு 5 பிளேயர் இருக்காங்க. மொத்தமாக டோட்டலாக 10 பிளேயர் தான் இருக்காங்க. ஸோ இது 5 பேர் இதில் ஓகே, ஒரு பிளேயரை மிஸ் பண்ணிட்டோம், சஹா. ஸோ இந்த அமைப்பை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், சிங்கிளாக தனியாக இருக்கார் சஹா. மேபி இன்றைக்கி ப்ளே பண்ணால் அவர் ட்ரீம் டீம் என்ட்ராகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே எவ்வளோ பிளேயரை நம்ம ஃபிட் பண்ணலாம் அப்படின்னா இங்கேயும் ஒரு 3 பிளேயர் வரைக்கும் கம்பல்சரி ட்ரை பண்ணணும். 4 பிளேயர் அப்படிங்கிறது கூட எடுக்கலாம். அங்கே மெயினாக நான் மிஸ் பண்ணும்போது இங்கே 4 பிளேயர் வரைக்கும் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்து 25 to 50 அப்படிங்கிற இடத்துல ஜெய் சர்மா. ஸோ இங்கே ஒரு சில நேரங்களில் நம்ம சொல்கிற எக்ஸைட் கால்குலேஷன் இல்லாமல் சாய்ஸஸ் அப்படிங்கிற மாதிரி வருது. அது ரீசெண்டாக செக் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு இடம் அந்த மாதிரி மாறும். சரிங்களா? ஸோ லோவிலிருந்து வரும்போது இங்கே கட் ஆகலாம். இதுக்கு தான் நம்ம கிரெடிட்டை கொஞ்சம் கால்குலேட் வச்சுக்கிறது. ஸோ இங்கே மினிமம் 2 பிளேயர் அது கம்பல்சரி வாய்ப்பு இருக்கும். 3 பிளேயராக வருமா அப்படிங்கிறத நீங்கள் கிரெடிட்டை நோட் பண்ணி 6.5 கிரெடிட்டில் இருக்கிற பிளேயர்ஸ் உள்ளே வரும்போது அவங்கள எடுக்கலாம் அப்படின்னிங்கன்னா இந்த இடத்துல 3 பிளேயர் வரைக்கும் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, அடுத்தது 0 to 25 அப்படிங்கிற இடத்துல பி சிங், ரீலி ரோசோ, மனோகர், ஹெச் சிங், எஸ்கான். ஸோ இப்போ பாருங்கள் ஏன் ப்ரிடிக்ஷனில் சின்னதாக மாற்றங்கள் இருக்குது அப்படின்னா ஷாருக் கானையும் நம்ம எடுக்கிறோம். ஸோ இன்ஃபேக்டில் இருக்கிற பிளேயர்ஸையும் நம்ம எடுத்து தான் பார்க்கணும். அவங்க திடீர்னு மெயின்லேயும் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ 22 பிளேயர்ஸை வச்சு எடுக்கும்போது அந்த 10 டிடி வரைக்கும் கூட நம்மளுக்கு சக்ஸஸ் ஆகும். 24 பிளேயர் எடுக்கும்போது தான் ஒரு சில பிளேயர்ஸ்கள் மிஸ் ஆகுறாங்க. அது புரிஞ்சுக்குங்க. ரைட், இங்கே 9 பிளேயரில் ஒரு வேளை இந்த இன்ஃபேக்டெல்லாம் இல்லாமல் போயிட்டா 8, 7ன்னு மாறும். அதையும் நோட் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ இங்கே ஒரு மினிமம் ஒரு 3 பிளேயருக்காவது வாய்ப்பு இருக்கும். பவுலிங்கில் கம்பல்சரி ஒரு பிளேயர் வாய்ப்பு இருக்கும். ஸோ இது ஒரு மேட்ச்சு 4 பிளேயர் இருந்தாங்க, லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ். நடராஜன் அதிலிருந்து தான் கேப்டனாக வந்திருந்தார் லாஸ்ட் மேட்ச்.
ஸோ அந்த மாதிரி டீம்ஸ் வந்து வின் பண்ணுறது இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். டீம் ஸ்ட்ராங்கு வீக்கு இதை எல்லாமே தாண்டி கூட இந்த ஒரு சில விஷயங்கள் எக்ஸைட்டாக நடக்க வாய்ப்பு இருக்கும். இன்றைக்கி மேட்ச்சுக்கு என் அகமது, ஜான்சன், வாரியர்னு 3 பிளேயர்ஸ் இங்கே லோ பிக்கில் இருக்காங்க. ஒரு சின்ன அமைப்பு உண்டு. ஸோ இதை எப்படி நீங்கள் மற்ற விஷயங்களெல்லாம் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கணும். சரிங்களா? ஓகே. இப்போ டாப் கேப்டன், டாப் விசி அப்படிங்கிறத பார்த்துக்குவோம். நம்ம ஸோ கேப்டனுக்கு எங்கே வாய்ப்பு இருக்கும் அந்த விஷயம் கண்டிப்பாக மாற்றமாக தான் இருக்குது இந்த ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? டாப்பில் இருக்கிற பிளேயர்ஸ் ஓரளவுக்கு கேப்டன் விசிக்கு எலிஜிபிள். ஸோ அங்கேயே தான் வருது. ஸோ அதை சிம்பிளாகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓரளவுக்கு. ஓகே. டாப் கேப்டன் சுப்மான் கில் தான். டாப் விசி சாம் கரன். ஸோ இந்த 2 பிளேயர் தான் இருக்காங்க. ஸோ இங்கே இப்போ நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு வேளை 3 பேர் வந்துட்டா கில்லே கட் ஆகிற மாதிரி வரும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போ அந்த அமைப்பு வருது அப்படின்னா இப்போ சஹா மஸ்டாக வர்றாரு. ஸோ அவரை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் ரிட்டையர் மிஸ்ட்ரி பிளேயர் தான். பட் ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ கேப்டன்சி பேசிக்காக எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்குன்னா பேட்டிங்கை சார்ந்தும் ஆல்ரவுண்டர் இப்போ அவர் போகும்போது சாம் கரனுக்கான வாய்ப்பையும் கொடுக்கலாம். டாப்புக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்பவும் அதிகம். 8 கிரேட்டுக்குள்ளே கேப்டன்சி யூஸ் பண்ணுங்கள். அதே பெட்டராக இருக்கும். ஓகேங்களா? ஓகே. இந்த இது ஒரு மேட்ச் முடியாதனால எக்ஸைட்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஓரளவுக்கு டாப் பிக்கில் கேப்டன் பட் லோ பிக் பிளேயர்ஸ் அதிகமாக உள்ள வர்ற மாதிரியான வாய்ப்பு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.